Hello friends, welcome to அம்மாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனானா வால்நட் வீட் பிரெட். இது வேகன் அண்ட் எக்லெஸ் கூட. இப்போது இதை வீட்டிலையே நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபோர்க் வச்சு கூட இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு பீட்டர் தேவையில்லை. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1/2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1 டீஸ்பூன் சின்னமன் பவுடர். இது லவங்கப்பட்டையோட பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டையும் கலந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி. நீங்கள் வால்நட் இந்த டைமில் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வால்நட்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். இப்போ என்கிட்ட பிரெட் பேன் இல்லாததுனால நான் ஃபாயிலே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் இந்த பேட்டரை சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், இப்போ சேர்த்துட்டு இது மேலே நான் 1/4 கப் அளவுக்கு வால்நட்ஸ் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி மேலே இருக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வர்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மேலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் உள்ளே வேணும்னாலும் பேட்டர் கூடயே மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா தட்டி உள்ளே அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இதை நீங்கள் 350 டிகிரிக்கு 40 to 50 மினிட்ஸ் பேக் பண்ணணும். நல்லா மேலே ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான பனானா பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அம்மாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.